அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஏசப்பா நம் ஒவ்வொருவருக்கும் தருகிற வார்த்தை மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். யோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரீயைப் போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய். அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். கர்த்தர் உங்களை உங்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். ஆமேன். இது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கும் இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்களும் இதே சூழ்நிலையில், ஏன் ஏசப்பா இதை என் வாழ்க்கையில் அனுமதிச்சார், சத்ருவினால் நான் கட்டப்பட்டு சத்ருவின் இஷ்டத்திற்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட்டு அவன் என் மேலே கயிறுகளை போட்டு என்னை கொண்டு போயிட்டு இருக்கிறானே, அவன் இஷ்டத்திற்கு என்னை நடத்தி கொண்டுட்டு இருக்கிறானே என்று சொல்லி இன்றைக்கு சத்ருவின் கை உங்கள் மேல் ஓங்கி நிற்பதனால் ஒருவேளை ஒரு புலம்பலோடு காணப்படுகிறீங்களா? நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோனாய், கர்த்தருடைய சந்தியில் அவரால் விரும்பி தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோனாய் இன்றைக்கு இந்த காரியத்தை ஏன் எனக்கு அனுமதித்தார் என்று புலம்பி நிற்கிறீர்களா? இந்த கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, அவர் உங்களை விடுவிக்கும்படி அவர் இந்த நாளில் இந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார். ஆமேன். இக்கட்டிற்கு அவர் ஒப்பு கொடுப்பதற்கு அல்ல. ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இக்கட்டு என்று சொல்லி கேள்வியோடு இன்றைக்கு நீங்கள் காலை வேளையில் காணப்படலாம். கர்த்தருக்கு உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்குது. கர்த்தருடைய திட்டம் நீங்கள் கட்டப்படுவது அல்ல. கர்த்தருடைய திட்டம் நீங்கள் விடுவிக்கப்படுவது. ஆமேன். கர்த்தருடைய திட்டம் நீங்கள் சத்ருவின் கையில் அகப்பட்டு கொள்வதற்கு அல்ல. நீங்கள் சத்ருவின் கையில் விழுவது அல்ல. சத்ருவின் கைக்கு நீங்களாக்கப்பட்டு விடுவிக்கப்படுவது தான் உங்களை குறித்து கர்த்தருடைய திட்டம். ஆனாலும் அதில் நம்ம ஒரு காரியத்தை பார்ப்போம் என்றால், நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. அவருடைய வழி வித்தியாசமானது. நம்முடைய நினைவுகளும் அவருடைய நினைவுகள் அல்ல. இந்த நீங்கள் வார்த்தையில் வாசிப்பீங்கன்னா, பிரசவ ஸ்திரீயை போல ஒரு வேதனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு காணப்பட்டது. இந்த பிரசவ ஸ்திரீகளுக்கு உள்ள வேதனைகளை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, அது உலகத்திலே ஒரு மனுஷங்க எவ்வளவு வேதனையை சகிக்க முடியுமோ அந்த வேதனைக்கெல்லாம் சகிக்க முடிஞ்ச அளவை விட அதிகமான வேதனை. அநேக எலும்புகள் ஒன்றா நொறுக்கப்படுறது போல ஒரு வேதனை. பிரசவிக்கும் போது பார்த்தீங்கன்னா, பிரசவ ஸ்திரீகளுக்கு தெரியும், பிரசவத்தை மூலமாக பிள்ளை பெற்று எடுத்தவர்களுக்கு தெரியும். வேத வசனம் கூட சொல்கிறது, அந்த இடத்துல பார்த்தோன்னா ஆள் துடைகள் என்ன செய்யும், நடுங்கும். அப்படி அதனால் நடுங்கும் அந்த பிரசவிக்க போது. அப்படிப்பட்ட அந்த வேதனையும் அந்த ஸ்திரீ ஏன் அதை சகித்து கொள்கிறாள்? அடுத்து ஒரு கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரத்தை, கர்த்தர் கொடுக்கிற நன்மையை நான் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் மனதில் ஒரு காரியத்தை நிர்ணயித்து கொள்வாள். எல்லா வேதனைகள் நடுவிலும் அவள் மனதில் என்ன இருக்கும் தெரியுமா? அவள் இருதயத்தில் கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் எனக்குன்னு கொடுத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை, நன்மையை நான் காணப்போகிறேன். எனக்கு இருக்கும் நன்மை, பெறப்போகிற நன்மையை நான் காணப்போகிறேன் என்று சொல்லி ஒரு மனதிலே ஒரு நிச்சயம் அவளுக்கு இருக்கும். நீங்கள் இன்றைக்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சீயோனா இருப்பீங்கன்னா, நீங்கள் படுகிற பாடுகள் ஒருவேளை ஒரு பிரசவ ஸ்திரீயை போல உங்கள் வாழ்க்கையில் உள்ள வேதனைகள், பாடுகள், பிரச்சனைகள்னால அப்படிப்பட்ட வேதனையின் பாதையில் நீங்கள் நடந்துட்டு இருப்பீங்கன்னா, உங்கள் நினைவில் இந்த ஒரு காரியம் இருக்கட்டும். என்ன காரியம்? இதில் கர்த்தர் இந்த வேதனையின் நடுவில், இந்த வலிகளின் நடுவில் எனக்கு ஒரு நன்மையை பிறப்பிக்க போகிறார். ஆமேன். இன்னைக்கு நீங்கள் தாங்க முடியாத வேதனையின் உச்சகட்டத்தில் இருக்கீங்களா? இதை உங்கள் மனதில் வைத்துக்குங்க. இந்த முடிவில் கர்த்தர் ஒரு நன்மையை உங்களுக்கு பிறப்பிக்க போகிறார் என்று சொல்லி, இதுதான் கர்த்தருடைய திட்டம். மாறாக உங்களை சத்ருவின் கைக்கு, அவனுடைய இஷ்டத்திற்கு, அவனுடைய பாதைக்கு உங்களை விட்டு விடுவது கர்த்தருடைய சித்தமே அல்ல. சத்ருவின் நினைவுகளுக்கு அவர் உங்களை விட்டுவிடவே மாட்டார். ஏன்னா அவர் தான் உங்களை தெரிந்து கொண்டார். அப்படித்தானே? நீங்களா அவரை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் தான் நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டார். நம்மை தெரிந்து கொண்டது சத்ருவின் இஷ்டத்திற்கும் சத்ருவின் நினைவுக்கும் நம்மை விடுவதற்கல்ல, நம்மை மீட்டெடுப்பதற்கு. ஆகவே நம்பிக்கையோடு காத்திருங்க. கர்த்தருடைய திட்டம் உங்களை குறித்து அவர் என்ன செய்வது? நீங்கள் பாபிலோன் வரைக்கும் போவீங்க, ஆனாலும் அங்கே என்ன செய்வீங்க? அங்கே விடுவிக்கப்படுவாய். அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்ருவின் கைக்கு
நீங்களாக்கி மீட்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி நீங்க மீட்கப்படுவது தான் கர்த்தருடைய சித்தம். கட்டப்படுவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஆகவே நம்பிக்கையோடு நம்பி காத்திருங்கள், அந்த வேலையில் கர்த்தர் விடுவிப்பார். ஆகவே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பா, நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. அந்த வார்த்தையை கொண்டு இந்த நாளில் நீர் எங்களை தேற்றினீரே தகப்பனே. நாங்கள் நம்பிக்கையோடு பெறப்போகிற நன்மைக்காக ஒரு பிரசவ ஸ்திரீ எப்படி தன் மனதிலே அந்த காரியத்தை வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு அந்த வேதனையெல்லாம் சகித்து அந்த ஒரு பெறப்போகிற அந்த சுதந்திரத்தை கண்டு சந்தோஷப்படுவது போல இந்த நாளில் பிரசவ ஸ்திரீக்கு ஒத்த வேதனையின் மத்தியில் வாழ்கிற, பாடுகளின் மத்தியில் சத்துருவின் பிடியில் சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா, உம்முடைய திட்டம் அவர்களுக்கு எல்லாவற்றிற்கும் முடிவிலே ஒரு நன்மையை நீர் பிறப்பிக்க போகிறீர் தகப்பனே. அந்த நன்மைக்காக நம்பி உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த நன்மையை சுதந்திரிக்க இந்த நாளில் கிருபை செய்யுங்க. இந்த கேட்ட வார்த்தையின்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மையை செய்யுங்க தகப்பனே. அது வரைக்கும் பா இந்த காரியத்தை மனதில் வைத்தவர்களாய் பொறுமையோடு போராட்டத்தை சகிக்க நீர் கிருபை செய்யும். நன்மையானதை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.